எல்லாருக்கும் வணக்கம். இப்போது சுதர்ஷனா அகாடமியில் படிக்கிற குழந்தைகளில் ஒருவரில் ரூபன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்ருக்கு. அப்படி அவர் ஆந்திராலேருந்து படிக்கிறாங்க எங்கிட்ட ஆன்லைன் கிளாஸு. ஃபஸ்ட்டு ஹிந்தி பேக்ரவுண்டு தெரியாதவங்களுக்கு ஹிந்தி வேணும், லெட்டர்ஸ் படிக்கணும், இந்த ரீடிங் ரைட்டிங் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. அப்புறம் ஸ்வர் வியஞ்சன் இதெல்லாம் போச்சு. ஸ்வர் போச்சு, வியஞ்சன் போச்சு. ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள் போச்சு, வியஞ்சன் அப்படின்னா மெய் எழுத்துக்கள், பாரக்கடி அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள். இதெல்லாம் படிச்சுட்டு அவர் இப்போது டெஸ்ட் பார்த்திங்கன்னா வவல்ஸு, கான்சனன்ஸு, பாரக்கடி இதெல்லாம் ரொம்ப நல்லா எழுதுகிறாரு. அவர்கிட்ட ஒரு நல்ல மாற்றம், ஒரு சிறந்த மாற்றம் தெரியுது. என்னன்னா அவர் நல்லா டெஸ்ட் எழுதுகிறாரு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நேற்று அவர் 2 லெட்டர் வேர்டு 3 லெட்டர் வேர்டு கம்பைன் பண்ணி படித்தார். ரொம்ப நல்லா படித்தார். இதில் அவர் வாங்கியிருக்கிற மார்க் பார்த்திங்கன்னா 12 அவுட் ஆஃப் 20. 12 கொஸ்டின் கரெக்டாக படிச்சிருக்காரு. 20 கொஸ்டின்ஸில் 12 கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 60% வந்திருக்கு அவருக்கு. ஸோ ஒரு ஹிந்தி பேக்ரவுண்ட் தெரியாமல் அவர் லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா எழுதி, வவல்ஸு, கான்சனன்ஸு இதெல்லாம் நல்லா எழுதி, பாரக்கடி நல்லா எழுதி அவங்க இவ்வளோ நல்லா மார்க் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு டீச்சர் ஒரு செகண்ட் பேரண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் ஒரு டீச்சருக்கும் இருக்கும் கண்டிப்பாக. அந்த குழந்தை ரொம்ப நல்லா படிச்சிருக்கு. அதாவது ஹிந்தி வவல்ஸே தெரியாமல் வவல்ஸ் நல்லா எழுதி, கான்சனன்ஸே தெரியாமல் கான்சனன்ஸ் எல்லாம் எழுதி, பாரக்கடியும் படித்து அவங்க இன்றைக்கி 2 லெட்டர் 3 லெட்டர் நல்லா படித்தப்போ இதெல்லாம் நான் அவங்களுக்கு அப்லோடு பண்ணுவேன். ஸோ மிஸ்டேக்ஸ் 20 கொஸ்டின்ஸில் அவன் கரெக்டாக படித்தது 12. ஸோ ஒரு குழந்தை 12 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்கிறது பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும். எடுத்த உடனே ஏரோப்ளைன் தொட முடியுமா? எடுத்த உடனே ஏணி பிடிக்க முடியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும். ஸோ அந்த குழந்தை படிக்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம். ஸோ ஆஸ் அ டீச்சராக, ஆஸ் அ செகண்ட் பேரண்ட்டாக அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் எனக்கும் இருக்குது. ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ரூபன். இன்றைக்கி அதனால தான் நான் வீடியோ பண்ணியே நான் பேசுகிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி நீ எல்லாமே நல்லா படித்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போய் ஹிந்தி நல்லா படித்து ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் நீயும் ஹிந்தி டீச்சராகி நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது குரு பூர்ணிமா விஷஸாக உனக்கும் சொல்கிறேன். ஒரு ப்ளஸ் பண்ணுறேன் குரு பூர்ணிமா அன்றைக்கி. ஏன்னா என்னோடய டீச்சர் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் ஏதோ ஓரளவுக்கு எடுக்க முடியுது. ஏன்னா எப்போவுமே நான் சொல்லுவேன், கட்டுறது கைமண் அளவு. ஸோ என்னோடய டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ஓரளவுக்கு நான் எடுக்க முடியுது. ஸோ ஒரு குரு இல்லாமல் ஒரு டீச்சர் இல்லை. இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நிறைய மெடல் ஷீல்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நானே நினைக்கல சின்ன வயசில் நான் ஹிந்தி படிப்பேன் அப்படிங்கிறது நானே நினைக்கல. நான் ஹிந்தி படிப்பேன், எனக்கு ஹிந்தி தான் வரும், நான் டீச்சராக வருவேன்னே நினைக்கல. அதுவும் நான் ஹிந்தி டீச்சராக வருவேன் நான் கனவுல கூட நினைக்கல. நான் சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், நான் சின்ன வயசில் ஒரு லைன் 1 மணி நேரமாக படிப்பேன். அப்படி இருந்த நான் நிஜமாகவே நான் டீச்சராக வருவேன்னே நினைக்கல. அதுவும் ஹிந்தி டீச்சராக வருவேன் நான் சத்தியமாக நினைக்கல. இதுக்கு காரணம் எனக்குள்ள ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு மாற்றம், எனக்குள்ள ஒரு ஃபயர் இன்றைக்கி நான் படித்தது. ஸோ கண்டிப்பாக டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிம்பாங்க. ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது. இப்போது நான் சின்ன வயசில் ஒரு லைன் தான் படித்தேன், 1 மணி நேரமாக படித்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்.
ஆனால் அவன் அதே மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிறத யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு. நிஜமாகவே ஒரு டீச்சரை பிடிச்சா அந்த சப்ஜெக்டை பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து உண்மையாலுமே என்னோடய குருஜியை ரொம்ப பிடிச்சிது. அவங்க நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு ஷீல்டு மெடல்லாம் வாங்க முடிஞ்சுது ஹிந்தியில். ஸோ குரு பூர்ணிமா அதிகமாக என்னோடய ஜிக்கும் நான் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் ஜி. ஸோ இந்த நேரத்தில் நான் அதுதான் சொல்ல முடியும். ஒரு டீச்சராக அவங்க எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து எனக்கு வேணும். ஸோ அவங்க வந்து என்னை வளர்த்தி விட்டுட்டாங்க. அதாவது ஒரு செடி வந்து இன்னொரு செடியை வளர்த்தி விட்டுருச்சு. அதாவது அவங்க பெருசாகி இன்றைக்கி அவங்க மூலமாக நான் வளர்கிறேன், என் மூலமாக இன்னொருத்தங்க வளர்கிறாங்க. அது வந்து ஒரு ட்ரீ மாதிரி, ஒரு விருட்சம் மாதிரி. ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஓரளவுக்கு ஹிந்தியில் மெடல் ஷீல்டெல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு, ஏன்னா நான் சின்ன வயசில் எப்படி படித்தேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னோடய ஸ்கூல் ஹிந்தி நான் படிக்கும்போது ஹிந்தி டீச்சர்ஸே சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஹிந்தி டீச்சராக வந்துடாத, டீச்சராகவே வராத, அது ஹிந்தி டீச்சராக வராத அப்படின்னு. ஸோ நானே நினைக்கல, இதுதான் எனக்கு நடந்த விஷயம். இது நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் சொல்கிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த குழந்தை வந்து இடையில கட் ஆகிடுச்சு. ஒரு குழந்தை நான் அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். இந்த குழந்தை வந்து இவ்வளோ நல்லா மார்க் வாங்கி இவ்வளோ நல்லா படிச்சிருக்கு அப்படின்னா உண்மையாலுமே பெரிய விஷயம், ஆத்மார்த்தமாக பெரிய விஷயம். காட் பிளஸ் யூ ரூபன். மேலே இதே மாதிரி நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆண்டவனை நினச்சிக்கிறேன். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸும் நல்லா படிக்கணும், அப்கமிங்காக நீ நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த நேரத்தில் ஒன்று ப்ளஸ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. ஒன்ஸ் அகெயின் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. பை.